அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த வழக்கில் எந்தவித சம்மந்தமுமே இல்லாதவர், ஒரு இலாக்காவே இல்லாத ஒரு முதலமைச்சர். அப்படி இருக்கும்போது ஏன் இவரை கைது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்க்கும்போது இந்த டெல்லி மதுபான கொள்கை அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறணும். 2021ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த லிக்யூர் லைசன்ஸ், அந்த மதுபான கடைகளை எல்லாம், ரீட்டைல் ஷாப்புகளை எல்லாம் பிரைவேட்டுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு சீர்திருத்தத்தை டெல்லி அரசு கொண்டு வராங்க. இதன் அடிப்படையில் ஹோல்சேலாக இருக்கட்டும், ரீட்டைலாக இருக்கட்டும், புதிய லைசன்ஸ்களை எல்லாம் பிரைவேட்டுக்கு கொடுக்கக்கூடிய வேலையில் இந்த ஆம் ஆத்மி அரசு ஈடுபட்டாங்க. ஆனால் இது ஒத்து வரல அப்படின்றக்காண்டி அடுத்த ஆண்டே செப்டம்பர் 2022லேயே இந்த ஸ்கீமை வந்து நிறுத்தி வச்சாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான இந்த அரசு. உடனே அப்போது தலைமைச் செயலராக இருந்த நரேஷ்குமார் இவர் ஆளுநர் வினய்குமார் சக்சேனா கிட்ட போய் ஒரு மனுவை கொடுக்குறாரு. அதாவது இந்த ஆம் ஆத்மி கட்சி கொண்டு வந்த இந்த புதிய மதுபான கொள்கையில் வந்து ரொம்ப முறைகேடு நடந்திருக்கு, பல்வேறு ஊழல்கள் நடந்திருக்கு, 580 கோடி வரைக்கும் நஷ்டத்தை இவங்க ஏற்படுத்தியிருக்கிறாங்க அரசுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை ஆளுநர் கிட்ட சமர்ப்பிக்கிறாரு. நம்ம தமிழ்நாடு அரசை போலவோ மற்ற மாநில அரசுகளை போலவோ தலைமைச் செயலரை வந்து மாநில அரசை நியமிக்காது. டெல்லியை பொறுத்த வரைக்கும் தலைமைச் செயலர் வந்து ஒன்றிய அரசு தான் நியமனம் பண்ணும். சரி, இப்படி தலைமைச் செயலர் இப்படி ஒரு மனுவை கொடுத்தோன்னே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறாரு ஆளுநர். இந்த சிபிஐ என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மணிஷ் சிசோடியா மற்றும் 14 பேரை அக்யூஸ் பண்றாங்க. உடனே ஈடியும் இதுக்குள்ள வருது. 292 கோடி ரூபாய் வரைக்கும் மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஈடி சொல்லுது. அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய ஹோல்சேல் லிக்யூர் பிசினஸ் ஃபுல்லா ஒரு பிரைவேட்டுக்கு கொடுத்து 12% லாபம் வச்சு வச்சுக்கோங்க, அதில் 6% ஆம் ஆத்மிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கையை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஈடி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, சவுத் குரூப் அப்படின்ற ஒரு குரூப்பை சொல்றாங்க. அதாவது இந்த குரூப் என்பது ஏதோ ஒரு நிறுவனமோ அமைப்போ கிடையாது, பல்வேறு நபர்கள் கொண்ட ஒரு பிரிவு. இந்த சவுத் குரூப் தான் ஆம் ஆத்மிக்கு நிறைய பணங்களை கொடுத்து இவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை ஈடி வச்சுச்சுங்க. இப்படியான குற்றச்சாட்டை ஈடி வச்ச உடனே இந்த வழக்குல முதல்ல கைது செய்யப்படுவது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரோபிந்தா ஃபார்மாவுடைய டைரக்டராக இருக்கக்கூடிய சரத் ரெட்டி தான். 10/11/2022 அவர் கைது பண்ணது ஈடி. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. நான் சொன்னால எலக்ட்ரோ பாண்ட் டேட்டா வச்சே ஈடியும் பிஜேபி அமலப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10/11/2022 இவர் கைது பண்ண உடனேயே 5வது நாளில் எலக்ட்ரோ பாண்டு மூலமாக 5 கோடி ரூபாயை பிஜேபிக்கு இந்த ஆரோபிந்தா ஃபார்மா கம்பெனி வந்து கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்த உடனேயே மே மாதம் 2023 டெல்லி உயர்நீதிமன்றம் ஈடி கைது பண்ணாங்க தெரியுமா, ஆரோபிந்தோ டைரக்டராக இருக்கக்கூடிய சரத் ரெட்டியை. இவருக்கு மெடிக்கல் பெயிலை கொடுக்குறாங்க. இப்படி மெடிக்கல் பெயில் கொடுத்த உடனே அடுத்த மாதம் ஈடியே ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க. என்ன வழக்குன்னு கேட்டால் அதிர்ச்சி அடைகிறீங்க. அதாவது இந்த மதுபான கொள்கையில் மிக முக்கியமான நபராக கருதப்படக்கூடிய இந்த ஆரோபிந்த டைரக்டரான சரத் ரெட்டியை நீங்கள் மன்னிப்பு கொடுத்துருங்க, மன்னிப்பு கொடுத்து விடுதலை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை ஈடி தாக்கல் பண்ணுறாங்க. இந்த மனுவை விசாரித்த ரோஸ் அவென்யூ கோர்ட்டுமே மன்னிப்பு கொடுத்துருது. அதாவது எந்த சரத் ரெட்டியை ஹோல்சேல் பிஸ்னஸில் 30% இவருக்கு தான் வந்து சொந்தமாக இருந்திருக்கு, இவர் தான் ஒன் ஆஃப் த கிங் பின்ஸ் இந்த வழக்கில் அப்படின்னு சொல்லி எந்த சரத் ரெட்டியை ஈடி குற்றம் சாட்டினாங்களோ அதே ஈடி இவரை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இவர்களே போய் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுற அளவுக்கு இந்த வழக்கில் நடந்திருக்குங்க. சரி, ஈடி இப்படி இவரை வந்து மன்னிப்பு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரு மனுவை தாக்கல் பண்ணி கோர்ட்டும் மன்னிப்பு கொடுத்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 5 மாதம் கழிச்சு நவம்பர் 2023 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள எலக்ட்ரோ பாண்டை பிஜேபிக்கு டொனேஷனாக கொடுக்குது இந்த சரத் ரெட்டி தலைமையிலான ஆரோபிந்தோ ஃபார்மா என்ற நிறுவனம். அப்போது இந்த மதுபான கொள்கையில் மிக முக்கியமாக நபராக கருதக்கூடிய இந்த சரத் ரெட்டி என்பவர் பிஜேபிக்கு எலக்ட்ரோ பாண்ட் மூலமாக பணங்களை வாரி இறைச்சிருக்கிறாரு. ஆனால் ஈடி சொல்கிற குற்றச்சாட்டு என்ன, இவர் ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களுக்கு ஆம் ஆத்மிக்கு நிறைய செஞ்சிருக்கிறாரு அப்படின்றது தான். அப்போ ஒருவேளை எலக்ட்ரோ பாண்ட் மூலமாக இந்த நிறுவனம் என்பது ஆம் ஆத்மிக்கு எதுவும் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தா டிடிபி, அதாவது சந்திரபாபு நாயுடைய கட்சியான டிடிபிக்கு 2.5 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. பிஆர்எஸ் கட்சிக்கு கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து தெலுங்கானாவை சேர்ந்த நிறுவனம். இப்படி பிஆர்எஸ்க்கும் டிடிபி கட்சிக்கும் கொடுத்த இந்த நிறுவனம் என்பது ஆம் ஆத்மி கட்சிக்கு எலக்ட்ரோ பாண்ட் மூலமாக 1 ரூபாய் கூட கொடுக்கவே இல்லை. நல்லா கவனிங்க, இந்த சரத் ரெட்டி தான் ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களுக்கு நிறைய செஞ்சிருக்காரு, அதன் மூலமாக நிறைய மதுபான லைசன்ஸ்களை அவர் வாங்கியிருக்காருன்னு குற்றம் சாட்டக்கூடிய ஈடி. ஆனால் இவர் 1 ரூபாய் கூட ஆம் ஆத்மி கொடுக்கவே இல்லை. ஆனால் இவருடைய கைதுக்கு முன்பு பிஜேபிக்கு 4.5 கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறாரு, கைதுக்கு பின்பு 30 கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறார். ஆக மொத்தம் இந்த வழக்கில் மிக முக்கியமான குற்றவாளியாக இருக்கக்கூடிய சரத் ரெட்டி பிஜேபிக்கு 34.5 கோடி ரூபாயை
எலக்ட்ரோரல் பாண்ட் மூலமாக கொடுத்திருக்கிறாங்க. இது போன்ற எந்த கட்சிகளுக்குமே இந்த நிறுவனம் என்பது காசு கொடுக்கவே இல்லை. அப்போ இவரிடமே காசையும் வாங்கிக்கிட்டு ஈடியை வச்சு இவரை மிரட்டி ஆம் ஆத்மிக்கு எதிராக ஒரு போலியான வாக்குமூலத்தை ஈடி பெற்றாங்களா அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு பொதுமக்களுக்கு எழாம இல்லை. ஏன்னா ஒரு வழக்குல முக்கிய குற்றவாளியா இருக்கக்கூடிய இவரை ஈடியே மன்னிப்பு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் பண்றாங்க. மெடிக்கல் பெயில் டெல்லி உயர்நீதிமன்றம் கொடுக்குது. இது போன்ற ஈடியால கைதுப்பட்ட எந்த நபர்களுக்குமே கொடுக்கப்பட்டதே கிடையாது. இன்றைக்கு வரை செந்தில் பாலாஜி உள்ளதா இருக்காரு. இந்த வழக்குல குற்றம் சாட்டக்கூடிய மணிஷ் சிசோடியா அவர்களே இன்னமும் ஜெயிலில் பெயில் கிடைக்காம தாங்க இருக்காரு. ஆனா முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய இந்த சரத் ரெட்டிக்கு ஈடியே பெயிலும் கொடுக்க வைக்குது, மன்னிப்பு கொடுக்க வைக்குது. இது மட்டும் கிடையாதுங்க. இந்த வழக்கு என்பது 2 வருஷமா நடந்துகிட்டு இருக்குங்க. இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட முறையில் ஈடி ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களை போய் ரைடு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் ₹1 கூட ஈடி பறிமுதல் பண்ணவே இல்லை. இந்த சவுத் குரூப்னு சொல்கிறாங்களே, கவிதா என்பவர் 100 கோடி ரூபாய் ஆம் ஆத்மி கட்சி கொடுத்துருக்காங்க, அதை கோவா எலெக்ஷனுக்கு பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி ஈடி குற்றம் சாட்டுறாங்களே, இதுக்கான ஆவணங்களையோ ஆதாரங்களையோ இதுவரைக்கும் ஈடி சப்மிட் பண்ணவே இல்லை. அப்போ ஈடி ஒருவரை கைது பண்ணாலே அவரால் வெளிவர முடியாது அப்படின்ற காரணத்தை வைத்துக்கொண்டு இந்த பிஎம்எல்ஏ என்ற கருப்பு சட்டத்தை பயன்படுத்தி ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களான மணிஷ் சிசோடியாவை முதல்ல ஜெயிலில் அடைச்சாங்க. அதுக்கப்புறம் ஆம் ஆத்மியுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சத்யேந்திர ஜெயினை கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க. அதுக்கப்புறம் ஆம் ஆத்மியுடைய பாராளுமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய சஞ்சய் சிங் அவர்களை கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க. இன்னைக்கு ஒரு முதலமைச்சரையே கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க இந்த ஈடி. கெஜ்ரிவாலுக்கு அனுப்பப்பட்ட சம்மன்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா அவர் குற்றவாளியா அல்லது அவரை சாட்சியா கூப்பிடுறமா என்ற எந்த தகவலுமே இல்லாம தான் இவங்க தொடர்ச்சியாக சம்மன் அனுப்புனாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த வழக்கில் கெஜ்ரிவாலோட பங்காக ஈடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, முக்கிய குற்றவாளி இருக்கக்கூடிய சமீர் மகேந்திரவோட அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு வீடியோ காலில் பேசியிருக்கிறாரு. தன்னுடைய கட்சியை சேர்ந்த விஜய் நாயருடன் தொடர்ச்சியாக நீங்க பேசிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை பண்ண சொல்லியிருக்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்ற குற்றச்சாட்டை இந்த ஈடி வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கான ஆதாரங்களை இதுவரைக்கும் கோர்ட்டில் ஈடி சமர்ப்பிக்கவே இல்லை. அது மட்டும் கிடையாது, சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அதிசி அவர் ஒரு பகீர் குற்றச்சாட்டை இந்த வழக்கில் ஈடி மேல வச்சாங்க. என்ன வச்சாங்க அப்படின்னா, ஒவ்வொரு குற்றவாளிகளுமே சிசிடிவி வச்சு தான் விசாரிக்கணும்னு சொல்லி கோர்ட்டு சொல்லியிருக்கு. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஃபுட்டேஜுகள் இருக்கக்கூடிய ஆடியோக்களை எல்லாம் ஈடி அழிச்சிருக்கிறாங்க. வெறும் வீடியோ மட்டும்தான் இருக்கு. இந்த ஆடியோக்கு பதிலாக ஈடி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஆனால் ஈடி கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி நம்புறது? ஏன் இந்த ஆடியோ என்பது அழிக்கப்பட்டுச்சு? முக்கிய சாட்சிகளோட ஆடியோ அழிக்கப்பட்டதுனால இந்த வழக்கை ஈடி ஜோடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டெல்லியுடைய சட்டத்துறை அமைச்சராக கூடிய அதிசி அவர்களே ஒரு குற்றச்சாட்டை வச்சார். அப்போது இந்த வழக்கை நம்ம முழுமையாக பார்க்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இலக்காவே இல்லாத ஒரு அமைச்சராக இருக்கார். அவருக்கும் இந்த வழக்குக்கும் சம்மந்தமே இல்லை. மணிஷ் சிசோடியா கைது பண்ணப்பட்டார். அவருக்கு எதிரான ஆதாரங்களை இதுவரைக்கும் கோர்ட்டில் ஈடி சமர்ப்பிக்கவே இல்லை. சஞ்சய் சிங் எதுக்கு தெரியுமா கைது பண்ணாங்க? இது போன்ற டீலர்கள், அதாவது லெக்யூர் டீலர்கள் எல்லாம் அவர் தான் கூட்டிட்டு போய் மணிஷ் சிசோடியா பார்க்க வச்சாராம். அதனால சஞ்சய் சிங்கை கைது பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு எதிராகவும் ஆதாரங்களை ஈடி கொடுக்கவே இல்லை. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணியிருக்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் ஆதாரங்களை ஈடி கொடுக்கவே இல்லை. சரி, இப்படி ஒரு பக்கம் ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களெல்லாம் சிறையில் அடித்து வெளிவர முடியாமல் பண்ணக்கூடிய இந்த ஈடி முக்கிய குற்றவாளி இருக்கக்கூடிய சரத் ரெட்டிக்கு இவங்களே ஜாமீன் கொடுக்க வைக்கிறாங்க, இவங்களே மன்னிப்பு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க. இதெல்லாம் என்னங்க? அப்போ இப்படியான சலுகைகளை ஈடி சரத் ரெட்டிக்கு கொடுத்ததன் மூலமாக சரத் ரெட்டியை பயன்படுத்தி ஒரு போலியான வாக்குமூலத்தை உருவாக்கி ஈடி இந்த வழக்கை ஆம் ஆத்மி மீது பதிஞ்சிருக்கிறாங்களோ அப்படின்ற சந்தேகம் வலுக்குது. ஏன்னா அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்தும் விதமாகவே இவர் ஜெயிலில் இருக்கும்போது ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருக்கிறாரு, ஜெயிலில் வெளியே வந்தோடனே ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு ஈடி மன்னிப்பு கொடுத்த பிறகு அதுக்கு பிறகு ஒரு 25 கோடி ரூபாய் பிஜேபி கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான் மிக முக்கியமான குற்றவாளியாக இருக்கிறாங்க, ஈடி தான் மிக முக்கியமான குற்றவாளியாக இருக்கிறாங்க. ஆனால் ஆம் ஆத்மி மீது எந்த குற்றச்சாட்டையும் நிரூபிக்க முடியாமல் ஆம் ஆத்மியை குற்றவாளியாகக்கூடிய வேலையை இந்த பாஜக செய்யுது. இப்படியான வேலையை இவர் செய்வதற்கான மிக முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா, டெல்லியில் நடக்கக்கூடிய தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரம் பண்ணிடக்கூடாது. அப்படி பிரச்சாரம் பண்ணால் நம்மளுக்கு எதிராக மக்கள் திரண்டுருவாங்க அப்படின்ற ஒரு அச்சத்தில் தான் பிஜேபி இப்படி பண்ணுது. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ண முடியுமாவே பிஜேபிக்கு ஒரு பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒன்றுபடாமல் இருந்த காங்கிரஸ் கட்சி தொண்டர்களும் ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்களும் இப்போ ஒன்றுபட்டுட்டாங்க. அது மட்டும் கிடையாது, அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியேற்றதிலிருந்து பல்வேறு நல்ல விஷயங்களை டெல்லி மக்களுக்கு பண்ணியிருக்கிறாருங்க. ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அதே போல் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் மேம்படுத்தியதாக இருக்கட்டும், அதே போல் குடிநீருக்கு கொடுத்த மானியமாக இருக்கட்டும், கரண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய மானியமாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு திட்டங்களை எந்த கட்சியுமே செய்யாத திட்டங்களை எல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் செஞ்சிருக்கிறதுனால பொதுமக்களுக்கு அவருக்கு மிகப்பெரிய நல்ல பேர் இருக்குது. அதனால தான் 2 முறையுமே மிக பிரம்மாண்ட
பிரம்மாண்டமான வெற்றியை அவர் பெற்றார். அப்படிப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ண உடனே, அதுவும் எமர்ஜென்சியை போல் அவர் கைது பண்ணதை வச்சு பார்க்கும்போது அந்த மக்கள், டெல்லி மக்கள் கவனிச்சுக்கிட்டு தானே இருப்பாங்க. நமக்கு நல்லது பண்ண ஒருவரை இப்படி போலியான வழக்கை சுமத்தி அவர் கைது பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு ஆதரவு அலை என்பது இன்றைக்கி டெல்லி மக்களுக்கு உருவாகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆதரவு அலையால் கண்டிப்பாக பிஜேபி தோற்கடிக்க தான் போகிறாங்க. டெல்லியில் அவங்களுக்கு வாஸ் அவுட்டை இன்றைக்கி மக்கள் எழுதி வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்போது எலக்ட்ரல் பாண்ட் டேட்டாவை மடைமாற்றம் செய்வதற்காக அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ண இந்த பிரதமர் மோடியை இன்னைக்கு அதே எலக்ட்ரல் பாண்டே அரவிந்த் கெஜ்ரிவால் கைது மூலமாகவே வசமாக மாட்ட வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. நன்றி.